ஒன்று பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க நீங்க உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் சொல்றத ஒன்று கூட காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட யாருமே இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் அப்படியே துக்கத்துல நீங்க இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னை விசாரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். உங்களுக்கு என்ன கவலை, என்ன பாரம், என்ன துக்கம்னாலும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா கேட்டுட்டு அப்படியே போற தேவன் அல்ல. நீங்க எதுல துக்கத்தோட எதுல வேதனையோட இருக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு ஆறுதல் தருவாரு. எப்படி ஆறுதல் தருவாரு அப்படின்னா, நீங்க எதுக்காக ஏங்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யும்போது நீங்க ஆறுதல் அடைவீங்க. உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கும்போது இன்னொருத்தங்களை நாடி போய் உங்களுடைய கவலைகளை வேதனைகளை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவருடைய பாதத்துல உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் கண்ணீரா நீங்க இறக்கி வைக்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வாங்க. அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.